ஆசிரியர் பணி கனவோடு பயணிக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர்களுக்கு வணக்கம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி தற்பொழுது இடம்பெற்றுள்ளது. 1/1/2025 நிலவரப்படி மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வுக்கு தேர்ந்தோர் பட்டியல் தயார் செய்ய பள்ளிக்கல்வி இயக்குனர் உத்தரவு. இது தொடர்பான விடயத்தை இப்போது காண்போம். முதுகலை ஆசிரியர்கள் சார்பான விவரங்கள். 2005-6ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நியமனம் செய்யப்பட்டு 1/6/2006 முதல் பணிவரன்முறை செய்யப்பட்ட முதுகலை பாட ஆசிரியர்கள், முதுகலை மொழி ஆசிரியர்கள், உடற்கல்வி இயக்குனர் நிலை 1 ஆகியோரின் தெரிவு பட்டியல் மதிப்பெண் அடிப்படையில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் பெற்று இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. இப்பட்டியலில் அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வுக்கு தகுதி வாய்ந்தவர்களை மதிப்பெண் அடிப்படையில் சரிபார்த்து முன்னுரிமைப்படி அனுப்ப வேண்டும். உச்சநீதிமன்ற தீர்ப்பாணையின்படி போட்டித் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் தரையெண் நிர்ணயித்து முதுகலை ஆசிரியர்கள் அனைவரும் 2005-6ஆம் ஆண்டுக்கான தெரிவுப்பட்டியல் ஆசிரியர் தேர்வாயிலிருந்து பெற்று இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளதை முதன்மை கல்வி அலுவலர்கள் பின்பற்றிடல் வேண்டும். கருணை அடிப்படை மூலம் நியமனம் செய்யப்பட்டவர்கள் விவரம். முந்தைய ஆண்டுகளில் தயார் செய்யப்பட்ட தேர்ந்தோர் பட்டியலுக்கு தகுதி பெறாமல் 1/1/2025 அன்றைய நிலவரப்படி தயார் செய்யப்படும் தேர்ந்தோர் பட்டியலுக்கு தகுதி பெற்றுள்ள முதுகலை ஆசிரியர்கள் ஏற்கனவே 1/1/2021 நிலவரப்படி அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு வழங்கப்பட்டு தற்காலிக உரிமை விடல் செய்து முழு 3 தேர்ந்தோர் பட்டியல் ஆண்டுகள் 3 பேனல் இயர்ஸ் நிறைவு செய்துள்ள முதுகலை ஆசிரியர்கள். இப்போ ஹெச்எம் ப்ரொமோஷன் பேனலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா அந்த தகுதி வாய்ந்த நபர்களோட பட்டியல் வந்து தயார் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோஷனல் கவுன்சிலிங் வந்து நடத்திடுவாங்க. நடத்தினோன்னே எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்எம்மாக ப்ரொமோட் ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் வரும் பொழுது பிஜி போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எல்லா மேஜருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் பல்காக வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இதுதான் கடைசி வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நழுவ விடாமல் கரெக்டாக படிங்க. ஏன்னா இந்த ப்ரொமோஷன் கவுன்சிலிங் முடிஞ்ச உடனேவும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருடந்தோறும் நடைபெறக்கூடிய அந்த பணிமாறுதல் கலந்தாய்வு முதுகலை ஆசிரியர்களுக்கு அதுவும் முடிச்சிருவாங்க மே மாதம். அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வழக்கம் போல் ஆனுவல் பிளானரில் திட்டமிட்டதுபடி ஆகஸ்ட் மாதமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நவம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தேர்வு நடத்திடுவாங்க. அதனால் காலதாமதம் ஆவதற்கு எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை. இருக்கக்கூடிய நேரத்தை மிகச்சரியாக திட்டமிட்டு முறையாக பயன்படுத்துங்க. கண்டிப்பாக வெற்றி உங்கள் வசமாகட்டும். அனைவரும் அரசு பள்ளி ஆசிரியர்களாக வருவதற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.